ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது செடியெல்லாம் இப்படி தான் வாடி போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. மணி பிளான்ட் செடியெல்லாம் வந்து உள்ளே வச்சுருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல், வெளியே வச்சதுனால ரொம்பவே வாடி போயிடுச்சு. சரி, வாடின அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். ஒரு 2 நாள் கழித்து வந்து பூலாம் வந்து நல்லா பூத்துருச்சு. கொஞ்சம் நல்லா சூப்பராகவே வந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த செடியை செம்பருத்தி செடி வாங்கிட்டு வரும்போது பூ கொஞ்சம் நல்லா பெருசாகவே பூத்துருந்தது. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பூத்துச்சு. அந்த பூ பார்க்கும்போது தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து எல்லா செடியும் செத்து போச்சோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன். மணி பிளான்ட்டை மட்டும் எப்படியும் ஓரளவுக்கு காப்பாற்றி வச்சாச்சு. இப்போ பார்க்கும்போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பூ எல்லாமே கொஞ்சம் நல்லா பூத்து இருந்தது. மித்தி மட்டும் ஒரு பூ மட்டும் கட் பண்ணி ஸ்கூலுக்கு வச்சுட்டு போயிட்டா. சரி, இன்னொரு பூ வந்து கட் பண்ணி முத்தாக்கிட்ட வைக்கலான்னு பார்த்தேன். அதுவுமே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வாடியே போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். காலையில் வந்து சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து காய், கீரை என்னென்ன தேவையோ அது எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஊருக்கு போனதுனால எதுவுமே இல்லை. இருக்கிறத வச்சு ஏதோ சமைச்சிட்டு போயிட்டு இருந்தது. கீரைலாம் கொஞ்சம் வேணுன்றதுனால கீரை, புதினாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஞ்சு எடுத்து வச்சிடணும். வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கையோடு வந்து க்ளீன் பண்ணிடலாம். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.